வெல்கம் பேக் மக்களே, நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி எல்லா மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில் மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்திற்கு சாதகமாக, அதற்குடைய எதிர்ப்பாளர்களுக்கு பாதகமாக சில மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தகவல்களையும் கொடுத்து முடிச்சுட்டு அது சம்மந்தப்பட்டவர்கள் கூறக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க, முதல்ல அந்த மனுக்களை நம்ம பார்த்துருவோம். இன்றைய தேதியில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனு, அதுக்கான ரசீது கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்த நபர்கள், சம்மந்தப்பட்ட மனு. இப்போ அந்த மனு கொடுத்த நபர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத பதிவை நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் அமௌண்ட்டு மார்ச்சில் வந்தது சார். மார்ச்சிலிருந்து கேஒய்சி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் விதிமுறையின் காரணமாகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அந்த பணம் கொடுக்குறவரை உள்ள இருக்காரு இல்லைங்களா? எப்படி பணம் தர முடியும்? ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி சார். எப்படி சார் அப்ரூவல் எல்லாம் மூணு வருஷமா எங்க சார் கவர்மெண்ட் போச்சு? கவர்மெண்ட் அப்ரூவலோட தானே பண்றோம், ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறோம். தவறு சொல்லியாச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, கொடுத்துட்டு இருக்காங்க. கோர்ட் முடிவு பண்ணட்டும், காவல்துறை முடிவு பண்ணட்டும். கோர்ட் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த தவறை நாங்க ஏத்துக்கிட்டு அதுல மாற்றம் கொண்டு வரதுக்கு தயாருன்னு சொல்லி எங்க எம்டி பேட்டி கொடுத்துட்டு தான் உள்ள போயிருக்காரு. அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம், பேஸ்புக்ல போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும்? இந்த அவதூறு செய்யறவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? வணக்கம், நாங்க மைவி3 நிறுவனத்துக்கு ஆதரவாக இங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். கடந்த ஒரு வருஷமாக எங்க கம்பெனி மேல தொடர்ந்து புகார்கள் கொடுத்துட்டு வர அடிப்படையில இங்க கோவை காவல்துறை சுமோட்டோவா இந்த கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல எந்த தவறும் நாங்க சொல்லல. இதுக்கு எங்க கம்பெனி நிர்வாகம் எல்லாத்துலயும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்க எம்டி சார் எல்லா இடத்துலயும் இதுக்கான ஆதாரங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க இந்த சூழல்ல இந்த அசோக் சிதி அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவரே தொடர்ந்து யூடியூப்ல என் கம்பெனிக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அவரே நாங்க தவறு சொல்லல. அவர் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கட்சியில் இருக்கிறாரு. இந்த விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாரு. அதை நாங்க தவறு சொல்ல. பட் கொடுத்துட்டாரு கேஸ். இப்ப கேஸ் விசாரணையில் இருந்துட்டு இருக்கு. ஆனா அவர் ஏதோ காவல்துறையோட ஆள் மாதிரியும் இந்த நீதித்துறையில ஒருத்தராகவும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் நடக்கும், இதுதான் அடுத்த நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலையை கருத்தில் எடுத்துக்காம ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பெனியை மூடிடுவாங்க, இனி உங்களுக்கு வருமானம் வராது, ஆல்ரெடி அதிகமா சேர்த்து வச்சிருக்கிற வருமானம் யாராரு சம்பாரிச்சிங்களோ அவங்க கிட்ட இருந்து நாங்க பறிமுதல் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். இந்த கம்பெனி எம்டி மேல தொடர்ந்து அவதூறுகளை பரப்புறது இல்லாம அவர் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இதுல வருமானம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க மேலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கம்பெனி மேல புகார் கொடுக்க சொல்லி மிரட்டுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் மேல காவல்துறையோ அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும், அது மட்டும் இல்ல எங்க கம்பெனி நிர்வாகம் எல்லாத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கிற பட்சத்துல சீக்கிரமா இந்த விசாரணை முடிச்சு எங்க எம்டி சாரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நாங்க எங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். தவறுன்னு சொல்லவே இல்லை சார். கடந்த 1 இயரா அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் சார் கொடுத்துட்டு இருக்காரு. இஓடபிள்யூல இருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. கடந்த 1 வருஷமா போயிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை? கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, கொடுத்துட்டு இருக்காங்க. கோர்ட் முடிவு பண்ணட்டும், காவல்துறை முடிவு பண்ணட்டும். கோர்ட் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த தவறை நாங்க ஏத்துக்கிட்டு அதுல மாற்றம் கொண்டு வரதுக்கு தயாருன்னு சொல்லி எங்க எம்டி பேட்டி கொடுத்துட்டு தான் உள்ள போயிருக்காரு. அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம், பேஸ்புக்ல போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும்? இந்த அவதூறு செய்யறவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் அவர்? எது போலீஸ் ஆளா, இல்ல கவர்மெண்டோட பர்சனா, இல்ல நீதித்துறையோட பர்சனா? அவர் யார் பறிமுதல் செய்யறதுக்கு? சொத்துக்களை பறிமுதல் செய்யணும்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு? அததான் நாங்க கேக்குறோம் சார். அதாவது பிப்ரவரி மாதம் அமௌண்ட் மார்ச்ல வந்தது சார். மார்ச்ல இருந்து கேஒய்சி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் விதிமுறையின் காரணமாகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. கரெக்டா ஜூன் 4 இன்னைக்கு ரிசல்ட் வர இன்னைக்கு எங்க கேஸ் ஹை கோர்ட்ல பெட்டிஷன் ஆகுது. அப்ப எப்படி அமௌண்ட் தர முடியும்? அந்த பணம் கொடுக்கறவரை உள்ள இருக்காரு இல்லைங்களா? எப்படி பணம் தர முடியும்? விசாரணைக்கு எல்லா இடத்துலயும் கட்டுப்பட்டு நிக்கிறாரு. அப்ப அந்த விசாரணை உடனடியா முடிச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்றோம். நாங்க உறுப்பினரா இருக்கிறோம். ஆமா சார், நாங்க பணமே போடல சார். நாங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணனா எங்களுக்கு வருமானம் வரும்னு சொன்னாங்க சார். ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி சார். எப்படி சார் அப்ரூவல் எல்லாம் மூணு வருஷமா எங்க சார் கவர்மெண்ட் போச்சு? கவர்மெண்ட் அப்ரூவலோட தானே பண்றோம்,
இருக்கிறோம், ஜிஎஸ்டி கட்டி இருக்கிறோம். என்ன சார் வேணும்? அந்த ஜிஎஸ்டியோட எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டு எங்க அந்த சப்ளிமெண்டரி எங்க தயாராகி வந்ததுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். நாங்க கிட்டத்தட்ட 1050 ஸ்டோர் தமிழ்நாடு முழுக்க ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருள் இருக்குதுங்கிறத நாங்க விசிபிளா வச்சிருக்கிறோம். எல்லா ஸ்டோர்லயும் வந்து நாங்க வச்சு காட்டிட்டு இருக்கிறோம், அதை வித்துட்டு இருக்கிறோம். அதை வாங்கி சாப்பிட்டவங்களோட ரிவ்யூ தான் எங்களோட ஏடா வந்துட்டு இருக்குது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே சார். அது மட்டும் இல்ல சார், இது வந்து எம்எல்எம் ஸ்கீம் சொல்றாங்க. கண்டிப்பா இது எம்எல்எம் கிடையாது. இது ஒரு விளம்பரத்துறையும் வர்த்தகத்துறை இணைஞ்ச ஒரு ஸ்கீம். கிட்டத்தட்ட 1 கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு கார்பரேட்டுக்கு தேவை கஸ்டமர்ஸ் தானே. இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிசினஸ் வேற லெவல்ல போகுது. இன்னைக்கு முதலீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகுது அரசு. பட் இங்க தேசிய முதலாளியா அவர் நிக்கிறாரு. ஏன் கார்பரேட்டும் அரசாங்கம் இவருக்கு வந்து எதிராக நிக்கிறாங்கிறத எங்களோட கேள்வி. உள்நாட்டு சந்தையில தேசிய முதலாளிகளை ஆதரிக்க வேண்டிய அரசு ஏன் சார் வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குது? இவ்வளவு மக்கள் இருக்காங்க, 75 லட்சம் மக்கள் வந்து அதுல இருக்கிறாங்க. சீக்கிரமா இந்த விசாரணையை முடிச்சுட்டு நடத்துனா நடத்து, இல்லைன்னா முடிச்சிருன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடலாமே. இன்னைக்கு சிஎம்க்கும் சரி இஓடபிள்யூக்கும் சரி நிறைய எங்களோட பெட்டிஷன் போயிட்டே இருக்கு. அப்ப அரசு இதுல துரிதமா செயல்பட்டு விரைவா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அடுத்து வந்து ஒரு நபர் புகார் கொடுத்துட்டு பேட்டி கொடுத்த தகவலை பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம். நான் வந்து நாகை மாவட்டத்திலேருந்து இந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். கிட்டத்தட்ட 200-300 பேர் எனக்கு டவுன்லைனில் இருக்கிறாங்க. என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த நிறுவனத்தில் வருமான வாய்ப்பை பெற்றுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு அரசியல் பிரமுகர் இந்த நிறுவனத்துக்கு எதிராக பொய் வழக்கை தொடர்ச்சியாக தொடர்வதன் மூலமாக இந்த வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனத்தின் மூலமாக யூஓடபிள்யூ கேஸ் மாற்றி அதை தடைப்பட்டு இருக்கிறது. இது ஒரு தனிநபர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் இன்றைக்கி இந்த நிறுவனம் எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள், மொத்தம் 60 லட்சம் பேர் இருக்கோம். இதில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இருக்கோம். அந்த ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அரசியல் பிரமுகர் கார்ப்பரேட் சதியோடு இந்த வேலையை செஞ்சு இந்த நிறுவனத்தை முடக்க பார்க்குறாரு. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்களும் தீர விசாரித்து இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நடப்பதற்கு ஆவணம் செய்யும்படி ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதில் முதியவர்கள் உதவிகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய சார்பாக இந்த நிறுவனத்தின் உறுப்பினர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிறுவனம் வந்து கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை வச்சு ஆடு பார்க்குறது மூலமாக அந்த விளம்பரத்தை விடுறாங்க. அதன் மூலமாக சுய விருப்பத்தின் அடிப்படையில் சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். அவங்கவுங்க தகுதியின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரலும் வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் கட்டமைச்சிருக்குது. இதில் வருமானம் வந்து ஒரு 5 மாதமாக தடைப்பட்டிருக்கு. தேர்தல் தேதி அறிவித்த விதிமுறை இருந்ததுனால அந்த 4 மாதங்களாக வருமானம் வரல. இப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணதுனாலையும் இந்த நிறுவனத்தில் வருமானம் வரல. இந்த நிறுவன தலைவர் திரு சக்தியானந்தன் அவர்கள் தேர்தல் தேதி முடிந்து 4ஆம் தேதிக்கு பிறகு இதில் கிட்டத்தட்ட 5 வகையான கேட்டகரி இருக்காங்க. அதில் ஓஎம், பிஎம், சிஎம், ஜிஎம், டிஎம்னு இருக்காங்க. இதில் உள்ள நபர்களுக்கு படிப்படியாக அவர்கள் ஏர்னிங் பண்ணக்கூடிய தொகையை அவங்க கொடுக்கக்கூடிய வங்கி கணக்கில் நிஃப்டி பரிமாற்றம் செய்து வச்சாங்க. இப்போது அதற்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிதாக இந்த சொல்லக்கூடிய அரசியல் பிரமுகர் வந்து மீண்டும் ஒரு வழக்கை தொடுத்து இந்த பாமர மக்கள் இந்த நிறுவனத்தில் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை தொடுத்திருக்கிறாரு. சில யூடியூப் சேனல்களும் சில மாத நாளிதழ்களும், நாணய விடன், ஜூனியர் விடன் போன்ற நாளிதழ்களும் இதில் வந்து பொய்யான எந்த ஒரு முகாந்திரத்தையும் விசாரிக்காமல் எங்களை போன்றவர்களிடத்தில் டெஸ்டிமோனியல் எடுக்காமல் பொய்யான தகவலை கொடுத்ததுனால இன்றைக்கி 60 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் இந்த மனுவை கொடுத்து தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது, அதை மீட்டு தரும்படி தாழ்மையோடு இந்த உறுப்பினர்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சிக்கந்தர். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனு எழுதுகிற ஃபார்மெட் எப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து எழுதுறது எப்படி கையெழுத்து போடுறது அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மனு ஃபார்மெட்டை நீங்கள் எழுதி ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அதை கையெழுத்து போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் இமெயில் பண்ணலாம், அல்லது அந்த இதை வந்து போஸ்ட்டும் பண்ணலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஐஓடபிள்யூ உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கு, அதில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபார்மெட்டை பார்த்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஃபார்மெட்டை.
இது எல்லாமே நம்ம செய்வருடைய நோக்கம் வெகு விரைவில் நம்ம நிறுவனத்துடைய அந்த கேஸ் வந்து முடிஞ்சு நம்ம எல்லாருக்கும் பொருளாதார ரீதியான பயனை கொடுக்கணும் அப்படி. அப்புறம் நாமக்கல் மாவட்டத்துலேயும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அப்புறம் இன்றைக்கி 15ஆம் தேதி என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எக்ஸ் ஃபவுண்டர் குருஜி அவருடைய பெயில் பெட்டிஷன் வந்து இன்றைக்கி ஹியரிங் வந்திருக்கு. சரிங்களா, அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தான் இது. என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து பெயில் வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு. பெயில் வந்து தற்சமயத்துக்கு அவங்க இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த பெட்டிஷனை. இது ஆன்டி சேஃப்டி பெயில் தான், இது முன்ஜாமீன் தான். ஆல்ரெடி அவர் வெளியே தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்டது கிடைக்காது. மறுபடியும் அவர் பெயில் அப்ளை பண்ணி மறுபடியும் அது ஹியரிங் வந்து இது பண்ணி தான் வெளியே வர மாதிரி இருக்கும். சரிங்களா, வரக்கூடிய 18ஆம் தேதியாவது நம்மளுடைய மையத்தில் சென்று சக்தியானந்த் அவருக்கு பெயில் கிடச்சி வெளியே வந்து நமக்கான வருமானத்தை கொடுக்கணும்னு எல்லாமே அவங்கவுங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சீங்க. வெகு விரைவில் மையத்தில் நிறுவனம் மீண்டும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கோம். நிச்சயமாக அந்த நம்பிக்கை இந்த இறைவன் நமக்கு அதை உண்மையாக்கி கொடுப்பான். மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. அப்புறம் காலையில் ஒரு ஆடியோ பதிவு வெளியிட்டிருந்தோம். அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த சக்தியானந்த் MD சார் வந்து பேசலாம் செஞ்சுருக்காரு. அதில் அந்த ஆடியோவில் அவர் யார்ட்டையுமே பேச விடலை அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவர் பேசலாம் செஞ்சுருக்கிறாரு ஊழியர்கள்ட்ட. அப்புறம் ஓரளவுக்கு அவருடைய உடல் நலம்லாம் நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக இந்த கேஸ்லேருந்து வந்துட்டார் அப்படின்னா எல்லாருடைய மனநிலை நல்லாயிருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நியூவாக ஜாயின் பண்ண CM மெம்பர்ஸ்லேருந்து பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்பெனி எப்படியுமே அவங்களுடைய சொன்ன கமிட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு நிறைவேற்றுவாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு பயணிப்போம். நன்றிகள்.